ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வான்கோழி பிரியாணி ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா வான்கோழி எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே சேவ் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட கூண்டு அந்த கோழி கூண்டு இருக்கிறதுனால முன்னாடி நாளே எல்லாமே வான்கோழி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே சண்டே தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா பரபரன்னு எல்லாம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தொக்கு, இந்த பைனாப்பிள் கேசரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. போகிற டைமில் தயிரும் உப்பும் ஆட் பண்ணிப்பாங்க. இன்னொரு சைடு கமன்ட்டு நம்மளுக்கு வான்கோழி பிரியாணி பாருங்கள் என்ன மிதக்க ரெடி ஆகிட்டுருக்கு. உப்பு எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரியாணியில் நம்ம அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டான லெவலுக்கு வந்துடும். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலும் பிரியாணியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் உப்பு மட்டும் எப்பவுமே நம்ம கரெக்டான லெவலில் பார்த்து செஞ்சுக்கணும். பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் இது தான். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் நாங்கள் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நாளைக்கு பார்க்கலாம்.